ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்கி மூவியோட ஃபீவர் எல்லாருக்குள்ளேயும் ஹெவியாக இருக்கிறதால அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அதுபடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமன் கேரக்டரை பார்த்தினா ஆர்ஜின் தென் படத்தில் அவரோட ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தா நிறைய நண்பர்கள் அதே போல் படத்தில் வரக்கூடிய மற்ற மகாபாரத கேரக்டர்ஸை பற்றியும் பேசுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் படத்துலையும் சரி மித்தாலஜிலையும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டரான கர்ணனோட ஆர்ஜின் மித்தாலஜி படி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற பவர்ஸ், எபிலிட்டிஸ், தென் வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னு எல்லாத்த பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கர்ணன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அப்படின்னா ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், முக்கியமாக பயங்கர பலமிக்க போர் திறமைகளை கொண்ட போர் வீரன், இப்படி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்பேற்பட்ட ஒரு டெமிகாடுக்கு எதனால வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பங்கள் வந்தது, அவ்வளோ நல்லவனா இருந்தும் ஏன் மோசமான மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்றதுக்கான வீடு இவரோட பூர்வ ஜென்மத்திலிருந்தே தொடங்கி இருக்கு. ஸோ புராண கதைப்படி ரொம்பவே கடுமையாக நடந்துக்கக்கூடிய துர்வாச முனிவர் ஒரு நாள் குந்தி போஜா நாட்டுக்கு வராரு. தன்னோட நாட்டுக்கு வந்திருக்கிற அவரோட கோவத்துக்கு ஆளாகிட கூடாதுன்னு சொல்லி மன்னர் தான் மகளான குந்தி தேவியை பணிவிடை செய்ய நியமிக்கிறாரு. குந்தி தேவியோட உபசரிப்புல மகிழ்ச்சி அடைஞ்ச துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு வரமா கொடுக்கிறாரு. அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குந்தி தேவி மனசுல எந்த கடவுளை நினைச்சு மந்திரத்தை சொல்றாங்களோ அந்த கடவுளே கண் முன்னாடி தோன்றி உங்களுக்கு ஒரு குழந்தைய வரமா கொடுத்துட்டு போவாங்க. எதிர்காலத்துல குந்தி தேவிக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களால பயாலஜிக்கலி குழந்தைகளை பெற முடியாதுன்ற விஷயத்த துர்வாச முனிவருக்கு தெரிஞ்சிருந்ததால தான் அந்த மாதிரி ஒரு மந்திரத்தை வழங்கியிருப்பாரு. சோ துர்வாச முனிவர் குந்தி போஜா நாட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் குந்தி தேவி பாத்தீங்கன்னா முனிவர் தனக்கு வழங்கிய மந்திரம் உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்க விளையாட்டா சூரிய பகவானை நினைச்சு அந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க. உடனே சூரிய பகவான் இவங்களோட கண் முன்னாடி தோன்றி ஒரு குழந்தைய வரமா கொடுத்திருக்காரு. அந்த குழந்தை நார்மலா இல்லாம உடம்புல கண்ணை பறிக்கிற அளவுக்கு டிவைன் கோல்டன் ஆர்மர்னு சொல்லப்படுற கவச குண்டலத்தோட இருந்திருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் குந்தி தேவிக்கு மனசுக்குள்ள பயங்கர பதட்டமோ பயமோ ஏற்படுது. ஏன்னா பருவ வயசு அடைஞ்சு ஒரு கன்னி பெண்ணா இருக்கிறதால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா இந்த உலகம் நம்மளை பத்தி தப்பா பேசும், தான் தந்தைக்கு அவமானம் ஏற்பட்டு குந்தி தேவி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சேலையில சுத்தி கொஞ்சம் ஆபரணங்களை ஒரு மரப்பேட்டிக்குள்ள வச்சு கங்கை ஆத்துல மிதக்க விட்டுடுறாங்க. ஆத்துல மிதந்து வந்த குழந்தைய அஸ்தினாபுரத்தோட தேரோட்டியான அதிரதனுக்கும் அவரோட மனைவி ராதாவோட கைக்கு கிடைச்சி அதுக்கு கர்ணன் பெயர் சூட்டி தங்களோட குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அரச குடும்பத்துல ராஜ மரியாதையோட வாழ வேண்டிய கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டியோட மகனா வளர்க்கப்படுறாரு. என்னதான் பிறப்பின் ரகசியம் மறைக்கப்பட்டிருந்தாலும் இவரோட குணத்தை யாராலையும் மாற்ற முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே போர்க்கலைகள்ல அதிக ஆர்வம் இருந்ததால எப்படியாச்சும் கத்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்காக சிறந்த போர்க்கலை குருவான துரோணர் கிட்ட போயிட்டு தனக்கும் பயிற்சி அளிக்க சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அந்த இடத்துல கதைப்படி குந்தி தேவியோட மற்ற மகன்களும் கௌரவ சகோதரர்களும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சோ தன்னோட சகோதரர்கள் தான் அங்க இருக்காங்கன்ற உண்மை யாருக்குமே தெரியல. அதே போல கர்ணனும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன்ற உண்மையே தெரியாத காரணத்தினால துரோணர் பாத்தீங்கன்னா நீ யார், உன்னோட குலம் என்ன அப்படின்னு கேட்டதும் நான் ஒரு தேரோட்டியின் மகன்னு கர்ணன் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட துரோணர் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்க கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிடுறாரு. இதை கேட்ட கர்ணனுக்கு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்மானம் தலைக்கு மேல இருந்ததால கேளுங்கள் துரோணரே, உங்கள சிறந்த மாணவன் நினைச்சிட்டு இருக்க அர்ஜுனனை விட ஒரு நாள் இந்த உலகம் வியக்கிற அளவுக்கு தலை சிறந்த வில்லனா வருவேன். அன்னைக்கு உங்களோட பயிற்சி மேல உங்களுக்கே சந்தேகம் வரும்ன்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டு கர்ணன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்டு அப்போவே அர்ஜுனனுக்குள்ள ஒரு போட்டியும் பகைமையும் உண்டாகிடும். சோ கோவத்தோட போன கர்ணன் இந்த முறை துரோணரோட குருவான பரசுராமர் கிட்ட போயிட்டு தான் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவன்னு பொய் சொல்லி சீடனா சேர்ந்து பல பயங்கரமான போர்க்கலைகளை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் டெமிகடா இருந்தாலும் ஒரு கடவுளோடவே நேருக்கு நேரா போர் புரியுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா கர்ணன் மாறினாரு. ஒரு நாள் அசதியில இருந்த பரசுராமர் கர்ணனோட மடியிலே உறங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வண்டு கர்ணனோட தொடையை துளையிட ஆரம்பிச்சிருக்கு. எங்க நம்ம அசைஞ்சா குருவோட தூக்கம் கலைஞ்சிடுமோன்னு அந்த வலியை அப்படியே பொறுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல கர்ணனோட ரத்தம் பட்டு பரசுராமர் எழுந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்புது. அப்ப கர்ணனை பார்த்து நீ ஒரு அந்தணன் அப்படின்னா கண்டிப்பா உன்னால இந்த வலியை தாங்கி இருக்க முடியாது, உண்மையை சொல்லு, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. அதை கேட்டு கோவத்தோட உச்சிக்கு போன பரசுராமர் நீ இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட போர்க்கலைகள் எல்லாம் உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது உதவாம பயனற்றதா போயிடும்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துடுறாரு. அதன் பிறகு ஒரு நாள் அஸ்தினாபுரத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தலைமை பொறுப்புக்கான போட்டி நடக்குது. அதுல கலந்துகிட்ட 105 பேர்ல கடைசியா ஜெயிச்சது அர்ஜுனன் மட்டும்தான். அப்ப அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் இந்த மாவீரனை ஜெயிக்க யாருமே இல்லையான்னு கரகோஷம் எழுப்பும் போது நான் இருக்கேன்னு சொல்லி கர்ணன் பயங்கர மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு. ஆனா திரும்பவும் அங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் முன்னாடியும்
கர்ணன் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்றதால ரொம்பவே அவமானப்படுத்தப்படுறாரு. இதை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த துரியோதனன் களத்துக்கு வந்து கர்ணனை அங்க தேசத்துக்கு அரசனா மட்டும் இல்லாம தன்னோட நண்பனும் தான் எல்லாருக்கும் அறிவிச்சதும் தான் மானத்தை காப்பாத்தி தனக்குன்னு ஒரு தேசத்தையே வழங்கி கௌரவிச்ச துரியோதனனுக்காக தான் உயிரை விடவும் மேலான மரியாதையும் மதிப்பையும் கொண்டு தன்னையே அர்ப்பணிச்சு வாழ ஆரம்பிக்கிறாரு கர்ணன். ஆக்சுவலி அந்த தருணத்துல பாண்டவர்களுக்கு கர்ணன் மேல இருந்த கோபம் மிகப்பெரிய பகையா மாறுச்சு. சோ லேட்டரா பாஞ்சாலியோட சுயம்பரத்துக்கு கர்ணனும் துரியோதனனும் போயிருந்தப்போ அங்க நடந்த போட்டியில த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லப்படுற காண்டிவத்தையே கர்ணன் தூக்கி இருந்தாலும் கடைசியில திரௌபதியாலே தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன்னு சொல்லி அசிங்கப்படுத்தப்பட்டதும் அதுல இருந்து விலகிடுவாரு. தென் பல நாட்கள் கடந்து சகுனியோட சூழ்ச்சினால ராஜ்யத்தை இழந்த பாண்டவர்கள் தங்களோட மனைவி கண் முன்னாடியே அசிங்கப்படுறதெல்லாம் பார்த்து கொதிச்சு போயிருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாம துரியோதனன் சொன்ன கட்டளைகளுக்கு ஏற்ப பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மகாபாரத போர் ஆரம்பிக்கும். சோ பாண்டவர்கள் பக்கம் அண்டத்தையே ஆளக்கூடிய கிருஷ்ணர் இருந்தாலும் கௌரவர்கள் சைடு கர்ணன் இருக்கிறதால முதல்ல எப்படியாச்சும் கர்ணனை பலவீனப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இந்திரன் மூலமா கர்ணனோட கவச குண்டலத்தை பறிக்க அனுப்பியிருப்பாரு. ஆக்சுவலி கர்ணன் கிட்ட அவரோட கவச குண்டலம் இருந்தா எந்த ஒரு அஸ்திரத்தாலையும் ஏன் கடவுளோட ஆயுதத்தால கூட அதை பொழக்க முடியாது. இந்த விஷயம் கர்ணனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரோட குணத்தின்படி இந்திரனுக்கு அதை தானமா வழங்கிடுவாரு. என்னதான் தன்னோட டிவைன் ஆர்மரை இழந்திருந்தாலும் கர்ணன் கிட்ட இன்னொரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்று இருந்தது, அதுதான் நாகாஸ்திரம். அதையும் முறியடிக்கிறதுக்காக கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா இந்த முறை குந்தி தேவி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப குந்தி தான் தன்னோட உண்மையான தாய் அப்படின்னும் பஞ்ச பாண்டவர்கள் தன்னோட தம்பிகள் தான் அப்படின்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் தான் உயிர் தோழனான துரியோதனனுக்காக போர்ல இருந்து பின்வாங்காம தன்னோட தாய் கேட்ட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்ட கர்ணன் பதிலுக்கு 2 முக்கியமான கோரிக்கைகளை சொல்லி அனுப்பிடுறாரு. சோ மகாபாரத போர் ஆரம்பிச்சு 2 சைட்லயும் கடுமையா சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல பீஷ்மரும் துரோணரும் இறந்ததுக்கு அப்புறம் கர்ணன் போர்க்களத்துல இறங்குறாரு. களத்துல கர்ணன் என்டர் ஆனதும் கௌரவர்களோட கை ஓங்க ஆரம்பிக்குது. போரோட 16வது நாள் அன்னைக்கு பாண்டவ படை வீரர்களை கர்ணன் பாத்தீங்கன்னா பேய் மாதிரி கொள்றாரு. அதோட தான் தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி அர்ஜுனனை தவிர்த்து மீதி இருந்த 4 பாண்டவ சகோதரர்களையும் கொல்லாம டிஃபீட் மட்டும் பண்றாரு. சோ 17வது நாள் கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேரா சந்திச்சு கடுமையா சண்டையிட்டு இருக்காங்க. அதுல கர்ணனோட போர் திறனையும் சக்தியையும் கண்டு கிருஷ்ணரே புகழவும் செய்வாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல கர்ணனோட ரதம் ஒரு பள்ளத்துல மாட்டிட்டு இருந்த சமயத்துல கர்ணன் மாட்டிட்டு இருக்கிற சக்கரத்தை விடுவிக்கிற முயற்சியில் இருப்பாரு. அப்ப அதை பார்த்த கிருஷ்ணர் இதுதான் சரியான சமயம், இப்ப தாக்க அர்ஜுனான்னு சொன்னதும் ஒரு நிராயுத பணியை எப்படி தாக்குறது, அது என்னோட திறமைக்கே அவமானம்னு சொல்லி அர்ஜுனன் தயக்கம் காட்டினாலும் கடைசியில தாக்க முயற்சி பண்ணுவாரு. அப்ப கர்ணன் அவகாசம் வேண்டினாலும் அர்ஜுனன் தாக்க ஆரம்பிக்கிறதால கர்ணனுக்கு வேற வழி இல்லாம பிரம்மாஸ்திரம் விடலாம்னு முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சமயம் பார்த்து பரசுராமரோட சாபத்தின் காரணமா அந்த அஸ்திரத்தை சமன் பண்றதுக்கான மந்திரத்தை கர்ணன் மறந்துடுவாரு. அந்த சமயத்துல அர்ஜுனன் விட்ட அம்பு காத்த பழுந்து நேரா கர்ணனோட நெஞ்ச தொலைக்குது. ஆனா கர்ணன் சாகல. இருந்தாலும் அர்ஜுனன் நிறுத்தாம திரும்ப திரும்ப அம்புகளை விடுவாரு. அத்தனை அம்புகளை வாங்கியுமே கூட கர்ணன் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்நாள்ல பண்ண புண்ணியங்கள்னால சாகாம இருந்தாரு. அதை பார்த்த கிருஷ்ணர் அந்தணன் வேடத்துல வந்து கர்ணன் கிட்ட கடைசியா இருந்த புண்ணியத்தையும் தானமா கேட்கும் போது அதையும் கர்ணன் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருவாரு. கர்ணனோட இந்த தூய்மையான நல்லுள்ளத்தை கண்டு அண்டத்தையே ஆளக்கூடிய கிருஷ்ணரே கடைசியில கண்ணீர் விட்டுருவாரு. அதன் பிறகு கர்ணனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும் போது தான் தாய் கிட்ட கடைசியா கேட்ட வரத்தின்படி கர்ணன் பாத்தீங்கன்னா தன்னோட தாய் குந்தி தேவியோட மடியிலேயே உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப தங்களோட தாய் எதற்காக எதிரிய மடியில வச்சு அழறாங்கன்னு பாண்டவர்கள் கேட்கும் போது கர்ணனோட உண்மையான பிறப்பை பத்தி இந்த உலகத்துக்கு சொன்னதும் 2 சைட்லயும் போர் நிறுத்தப்பட்டு எல்லாருமே கர்ணனுக்கான மரியாதையை செலுத்துவாங்க. கிருஷ்ணருமே நீ சிறந்த மாவீரன்தான்னு சொல்லி தன்னோட துக்கத்தை வெளிப்படுத்தும் போது சந்தோஷமா கர்ணன் தன்னோட உயிரை விடுறாரு. சோ கர்ணனோட இந்த டிராஜடியான லைஃப்க்கு முக்கிய காரணம் இவர் முன்ஜென்மத்துல சஹாசர கவசன் அப்படின்ற ஒரு அரக்கனா இருந்து செய்த பாவங்களை சொல்லலாம். சரி, இப்போ இவர்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஜய் தனுசு அப்படின்ற வில்ல சொல்லலாம். இது மூலமா பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், அக்னி அஸ்திரம், வாசவ சக்தின்னு சொல்லிட்டு பல சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்ஸ்டன்டா அழிக்க முடியும். கல்கி படத்துல கர்ணனோட இறப்புக்கு அப்புறம் இந்த வில்ல அஸ்வத்தாமன் கொண்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ கையில பட்டதும் திரும்ப கர்ணனா அவதாரம் எடுத்து காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களை போட்டு புரட்டி எடுப்பாரு. அதுல தோர் எப்படி மியாலிர் ஹேமரை த்ரோ பண்ணதும் திரும்ப கைக்கு வருமோ அதே போல இந்த ஆயுதமும் கைக்கு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மித்தாலஜி பேஸ் பண்ணி படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கதைக்காக சில விஷயங்களை டைரக்டர் மாத்தி அமைச்சிருக்காரு. தென் கர்ணனோட இன்னொரு அல்டிமேட் டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னா அவரோட டிவைன் ஆர்மரை சொல்லலாம். ஏன்னா இது அவர் உடம்புல இருக்கும்போது அழிவுன்றதே கர்ணனுக்கு ஏற்படாது. இதை தாண்டி இவர்கிட்ட பல போர் ஆயுதங்களை ஏந்தி சண்டை போடுற திறமைகளும் அதிகமாவே இருக்கு. சோ கல்கி படத்தோட கதைப்படி பாஸ்ட தாண்டி கரண்ட் ஸ்டோரி லைன்ல கர்ணன் ஹீரோட உடம்புல ரீஇன்கார்னேட் ஆனது எப்படின்னு சரியா சொல்லப்படல அப்படின்னாலும் படத்தோட கிளைமேக்ஸ் பேட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹைப்பை கிளப்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம கலி இறக்கனா வரக்கூடிய கமல் சாரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளஸ் அர்ஜுனனோட ஐகானிக் வெப்பனான காண்டிவத்தை லிஃப்ட் பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சினிமாட்டிக் பிரான்சைஸ் மேலயும் பார்ட் 2 படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிருது. படத்துல குருக்ஷேத்திர போரோட சீக்வன்ஸ் பர்டிகுலர்லி அர்ஜுனன் வெர்சஸ் கர்ணனோட பேட்டில் சீக்வன்ஸ்லாம் காமிச்சிருக்கிறதால செகண்ட் பார்ட் மூவி நிச்சயம் கூஸ் பம்ப்ஸை கொடுக்க போகுதுன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது.
ஸோ இந்த கர்ணன் கேரக்டர் பத்தின ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் மித்திக்கல் கேரக்டர் ஆர் கல்கி மூவி கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நிச்சயம் மேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.